ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டிப்பானை எதுவும் இல்லாம இந்த முழு அரசாணி பூசணிக்காயே பாத்திரமா மாத்தி அட்டகாசமான காளான் தொக்கு செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல காரசாரமான மசாலாவை அரைக்கலாம். அம்மியில காய்ஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், மீளம், சீரகம், மிளகு, பூண்டு வச்சு என் 2 கையாலையும் நல்லா மைய அரைச்சுக்கிறேன். இப்போ சமைக்க போற பாத்திரத்தை ரெடி பண்ணலாம். ஒரு முழு பூசணிக்காயோட மேல் பகுதியை வட்டமா வெட்டி உள்ள இருக்கிற விதைகளை குடைஞ்சு எடுத்துடுறேன். அடுத்து நம்ம அரைச்ச இந்த மசாலாவை ஃப்ரெஷ்ஷான காளான் கூட சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசிறி ஊற வச்சுக்கலாம். மசாலாவில் ஊறின இந்த காளான்களை குடைஞ்சு வச்சிருக்கிற பூசணிக்காய்க்குள் கொஞ்சம் கூட கேப் இல்லாம நல்லா திணிச்சுக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காயை அப்படியே கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு தணல்ல வைக்கிறேன். பூசணிக்காய் வெளியே கருக கருக உள்ள காளான் செம வேற. பாத்தீங்களா, கருகிய பூசணிக்காயை திறக்கும் போதே ஆவி எப்படி பறக்குதுன்னு. பூசணிக்காயோட லேசான இனிப்பும் மசாலாவோட காரமும் சேர்ந்து காளான் தொக்கு அருமையா வெந்திருக்கு. இந்த வெஜிடேரியன் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம வில்லேஜ் ஃபுட் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.